அல்லேலூயா. ஒரு வசனம் வருது 146 7. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனை யுத்த நாளில் என் தலையை மூடினேன். சங்கீதம் 147ங்க. யுத்த நாளில் என்ன செய்கிறார்? தலையை மூடுறதுனா உங்களை பாதுகாக்கிறார். ஹெல்மெட்டு. யுத்த நாள்னா யுத்தம், வியாதி, பஞ்சம், கொள்ளை நோய், உலகம் பூரா நடக்கிற கொள்ளைகள், திருட்டுகள், பலவிதமான பிரச்சனைகள், விலைவாசி, ஜிஎஸ்டி, பல போராட்டம், வேலையில்லா திண்டாட்டம், கொரோனா, பல பிரச்சனை. இப்போ தலையை மூடுறாரு. எல்லாருக்கும் சிக்கன் குனியான ஒரு காய்ச்சல் வந்தப்போ நாங்களாம் குடும்பத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் பெரிய பையன் மட்டும்தான் பாதிக்காமல் இருந்தார். 3 பேரும் படுத்தே சாப்பிடாமே 3 பேரும் கிடக்கிறோம். சாப்பாடு கொடுக்க கூட ஆட்கள் இல்லை. பெரிய பையன் மட்டும் எழுந்து ஜெபம் பண்ணார். அப்புறம் நாங்கள் எழுந்து மெதுவாக நடந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறதுக்கு வழியெல்லாம் இல்லாமல் நடந்தே போய் அந்த கை காலம் அப்படியே முடக்கும். அந்த நேரங்களில் அவ்வளோ கஷ்டங்களோடு கூட ஊழியத்தை நடந்தே செய்துக்கிட்டு இருந்தோம். அந்த சிக்கன் குனியா நேரத்தில் சகோதரி ஏஞ்சி கீழே விழுந்து தாவங்கட்டெலாம் அடிபட்டு ரத்தமெல்லாம் ஆனது. ஆனால் பாருங்கள், நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிங்களேன், யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன திரும்ப செய்யணும்? நீங்கள் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் தான் பாக்கியவான். யாரும் இல்லைன்னா அங்கே கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தரே இருக்கிறாரு, எங்களோடலாம் கர்த்தரே இருக்கிறாருங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், என்னோடு கூட இருக்கிறீர் தேவரீர், என்னோடு கூட இருக்கிறீர். நான் தைரியமாக சொல்கிறேன், விசுவாசமாக சொல்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு வந்த பாடுகள்லாம் அதிகம். ஆனால் பாடுகளில் என்ன திரும்ப வருது? பாடுகளை விட கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கிறதுனால அப்படி ஜெயிச்சு சரியான ஆளாக நிற்க முடியுது. நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனை என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். பைபிள் எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? அந்த பாடுகளை கடந்ததினாலே, வேதத்திலே இருக்கக்கூடிய அந்த பாடுகள், அந்த வேதனைகள் எல்லாம் கடந்து வரும்பொழுது அந்த வேதத்தின் மறைபொருள்கள் கற்றுக்கொண்டேன், கற்பிக்கப்பட்டேன் கர்த்தராலே. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் மிகப்பெரியது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? பாடுகளோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அப்படி எடுக்கணும். சாத்தா உங்களுக்கு எதாவது மைனஸாக வைக்கிறானா, ப்ளஸ்ஸாக மாற்றணும். இதுதான் என் சீக்ரெட்டு. பயப்படாதீங்க. கர்த்தர் ஒன்று சாதாரண ஆள் இல்லை, சிலுவையை ஜெயித்தவர், அண்ட சராசரங்களை படித்து ஆள்றவர். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. எந்த பிரச்சனையும் உங்களை தாக்காதபடி கர்த்தர் உங்கள் தலையை மூடி பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா.